பரணி திக்ரி மஜ்லிஸ் சிஸ்தியா தரீகா சேலம். ஒரு சிறந்த ஒரு மஜ்லிஸ், ஸலவாத் மஜ்லிஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நாம் மஹப்பத்தை வெளிப்படுத்துகிறோம் என்பதை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி ஸலவாத் ஓதப்பட்ட ஒரு சிறந்த மஜ்லிஸ். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் கூறுகின்றார்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத் கூறுங்கள் என்பதாக கூறுகிறார். வேறு யாருக்கும் அல்லாஹ் கூறவே அல்லாஹ்வே ஸலவாத் ஓதுகிறான்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளை வளர்த்துகிறார். குர்ஆனில் ஒரு ஆயத்தில் இன்னக்கல்லா தஹ்தீமன் அஹ்பப்த, நபியை நீங்கள் பிரியப்படக்கூடியவர்களுக்கு நாம் நேர்வழி காட்ட மாட்டோம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இதுக்கு நேர் மாற்றமான கருத்து என்ன சொன்னால், நபியை நீங்கள் பிரியப்படுவது நேர்வு காட்ட முடியாது, ஆனால் உங்களை பிரியப்படக்கூடியவர்களுக்கு நாம் நேர்வழி காட்டணும். உங்களை யாரெல்லாம் பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாம் நேர்வழி காட்டணும். இதுதான் நம்முடைய கருத்து. அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் எந்த அளவுக்கு நாம் பிரியத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு பாசம் கொடுக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை வெளிப்படுத்துவதற்கு 4 வகையிலே அல்லாஹ் நம்மளுக்கு இதனுடைய பிரயோஜனத்தை கொடுக்கின்றான். ஒன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் புகழ்வது, ஸலவாத் ஓதுவது, அவர்களை பற்றி உண்டான மௌசல்கள் மூலமாகவோ அல்லது கவிதையின் மூலமாகவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது, அது ஒரு அலாதியானது. அந்த அடிப்படையிலே முதல்ல நாம் மாதவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுது முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதரை அதிகமாக புகழும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் அவர் மீது இஷ்டம் ஏற்படும், ஒரு பிரியம் ஏற்படும். அந்த பிரியத்துக்கு பேர் ஆஷிக்கு ரசூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்டம் அவனுக்கு ஏற்பட்டு அவன் அதிகமாக ரசூலுல்லாஹ் மீது நாம் என்ன செய்கிறது, அவர்களுடைய சுத்தத்தை பெற்றதா, நடைமுறையை பின்பற்றுவதா, அல்லது அல்லாஹ் சொல்ல ஸலவாத்தையாவது ஓதுவதா என்ற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டுவிட்டான். இந்த இரண்டாவது பொழுதுக்கு பின்னால் மூணாவதாக அவன் தாபீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுபவமாக பின்பற்ற கொள்ளாமல் மாறிவிட்டான். இந்த அனுபவமாக பின்பற்றும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு கடைசி
செய்தாங்க. இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அவர்கள் புகழ் பிடித்தார்கள். புகழின் காரணமாக அல்லாஹ் அவர்கள் மீது பிரியத்தை கொண்டு ஸல்லல்லாஹுடைய போர்வையை போட்டு விட்டார்கள். சொல்றாங்க கிதாபில் எழுதுகின்றார்கள், யாரெல்லாம் புர்தா ஷரீஃபை ஓதுகின்றார்களோ அந்த வீட்டில் ஷைத்தான் வராது. எந்த வீட்டில் ரசூலுல்லாஹுடைய புகழ்மாலையை படிக்கப்படுகிறதோ அங்கே ஷைத்தான் வேலை இல்லை. முசீபத்துக்கு போய்விடும், வியாபாரத்தில் பரக்கத்து ஏற்படும். இன்னும் எத்தனையோ பிரயோஜனங்களை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம், அனுபவத்துக்குள்ளாக பார்த்திருக்கிறோம். அவ்வளவு பெரிய வாக்கியம் இந்த புர்தா ஷரீஃப் ஓதுமாக இருக்கிறது. அதை பூசுவதற்கு ஓதுகிறார்கள். சாதாரண மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு வாழ்க்கை அல்லா கொடுத்தாங்க. அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் நம்மளை போன்றவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு அப்துல் குபீர் ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பாஸ் வைத்து சொன்னால் ரசூலுல்லாஹுடைய பெயரை கேட்டாலே துள்ளி குதித்து ஸலவாத் சொல்வார்கள். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது புகழ் மாலை சாதாரண விஷயம் அல்ல. ஒரு தடவை காபத்துல்லாஹுடைய முற்ற வெளியிலே ஒரு பக்கத்திலே காஃபிர்கள் ஒன்று கூடி துப்பாரம் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கத்திலே அலியல்லாஹு உட்கார்ந்திருக்கின்றார்கள். அலியல்லாஹு காபத்துல்லாவை பார்த்து கொண்டே ரசித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கின்றார்கள். சொல்லப்படுகிறது, காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருந்தால் நன்மை கொடுக்கணும், அமல் செய்தார்கள். பார்த்தா அவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை அலியல்லாஹு பார்த்து ரசித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு யாசகன் வந்தான். அந்த கூடி குமாரத்திற்கு யாசம் கேட்டான். அவர்கள் இந்த அலியை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி அங்கிருந்து அதோபாரம் உட்கார்ந்திருக்கிறார். இவர்கள் பெரிய பணக்காரர், அவர்களை சென்று வாங்கிக் கொள் என்பதாக சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் இங்கே வந்தார்கள். அலியில்லத்தை எனக்கு யாசம் சொன்னாங்க. இது கேட்டவரையே ஒரு பாவி அந்த பக்கம் பார்த்தான். அந்த கைவர்கள் எல்லாம் இவர் என்னத்து தரப்பெல்லாம் பார்க்கலாம், இவரே பரம ஏழை, இவர் என்னது கொடுக்க போறாரு என்பதை வைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதன் தலையில் அறிவு சிரமல்லவா, லேசான இசாராவை கொண்டு அணைத்து கொண்டு கொள்வார்கள். ஒரு தடவை கூட ஒரு சபையில் உட்கார்ந்து கூட சொன்னார்கள், எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னால் ஸல்லல்லாஹுடைய அந்த கல்வியுடைய வாசல் நான் தான். என் மூலமாக தான் ரசூலுல்லாஹை அடைய முடியும். ஆனால் மதீனத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது மதுவானையும் பாபுலா ஸல்லல்லாஹு நான் கல்வி பட்டணம் அவருடைய வாசல் அலியில்லா சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையிலே அலியில்லா எவ்வளவு பாக்கியம் சொன்னால் எனக்கு எல்லாமே தெரியும் சொன்னாங்க. ஒரு மனிதர் பக்கத்தில் சொன்னாரு, இப்போ திடீர் சேர்க்க சொல்லுங்க அவங்க உடனே ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். பட்டத்தை கொண்டு கீழே பார்த்தார்கள், மேலே பார்த்தார்கள், பார்த்தாலும் பார்த்தாங்க. பார்த்தாங்க 7 வானத்தையும் பார்த்தேன், திவச காணலை, பூமி கீழே மாதிரி காணலை, பூமியில் எல்லாருமே கீழே பார்த்தேன், தமிழ் காணலை, இந்த சபையை பார்த்து காணலை. ஆனால் என் முன்னாடி நீங்களா இருக்கேன், அந்த இதில் இருக்கணும். அதனால் நீங்கள் திவிரை நான் தான் அழி சொன்னோடனே உடனே மாயப்பட்டு நான் தான் திவிரையில் ஒன்று பேசுகிறாரு, சமூகம் பேசுகிறாரு வச்சு போயிட்டு ஏன் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அறிவியல் சிதறாம வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தான் அறிவிக்காக தெரிஞ்சுட்டாங்க. உடனே சொன்னாங்க, உன் கையை இறங்கி ஒன்று சேர்த்து கொண்டு வா. அதை கொண்டு வந்தார்கள். சலவாத்தை ஓதி கையை ஊதி விட்டார்கள். மூடிக்கொண்டு சின்னதை கையெழுத்தால் காட்டு என்ன கொடுத்தாலும் கேட்பார்கள். இதோ பார்ப்பதற்கு கண்டிப்பாக சொல்லும் பொழுது அந்த யாசத்துக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்வது புரியவில்லை. ஆனால் இது சொல்லக்கூடிய தாழ் மந்திரத்தை அப்படியே கேட்டுக்கொண்டு கையை மூடிக்கொண்டான். அந்த யாசகர் கையெழுத்தில் போய் என்னத்தான் கொடுத்தாங்க, தபால் கொடுத்தாங்க. கையில் பார்த்தாங்க நவரத்தில் கொண்டு வந்துருச்சு. விலை மதிக்க முடியாத ஒரு நவரத்தில் கையில் இருந்துச்சு. இதை பார்த்தவர்கள் காசு எப்படி வந்துச்சு, இவருக்கு சாதாரண பரம யாருக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாதவராச்சே என்று கேட்கவும் சொன்னார்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் புகழ் மாலையை சலவாத்தை போதுனே அல்லாஹ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத் ஓதுவானே ஒரு மகிமை இருக்குது. சாதாரண அல்ல, சின்ன விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயம். அதே போலதான் அந்த அப்துல் குபீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸல்லல்லாஹுடைய பெயரை கேட்டாலே துள்ளி குதித்து ஒரு சலவாத் போவாங்க. அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ரகசியத்து, அவ்வளோ பெரிய காவியத்து
அந்த அடிப்படையில் உள்ளக்கூடிய அந்த அப்துல் குரியமத்துலாலி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் ஷரீஃபுக்கு நேரடியாக வருவதாக கொண்டு வருகின்றார். புறப்பட்டு வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுடைய காவலர் சொல்கின்றார், அப்துரை புரிய வருகின்றார், அவரை உள்ளே விடாதீர்கள் பத்திருக்கிறார். அவர் அந்த காவலாளியின் ஏன் என்று கேட்கவில்லை. அப்படி அப்துரையும் யார் வேண்டும் நான் தான் சொன்னேன், ஒரு உள்ள போனது இல்லை. ஏன் கேட்டாங்க, அதான் கேட்கக்கூடாது அப்படின்னா ஒரு சங்கடத்தோடு மன சஞ்சலத்தோடு கவலையோடு ரசூலுல்லாஹை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லையா என்ற ஏக்கத்தோடு ஸலவாத் சொல்லிக்கொண்டே திரும்பிவிட்டான். கொஞ்ச நாள் போனது மீண்டும் இனிமேல் நம்ம வேற கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லாமல் உள்ள போயிடுவோம் அப்படின்னு வந்தார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவலை சொன்னாங்க, வேற கேட்டால் சொல்ல மாட்டாரு, என் மேலே ஸலவாத் சொல்லுங்க, நான் துள்ளி ஸலவாத் சொல்லுவாங்க. அதே போல் அந்த கூட்டம் வரும்போதெல்லாம் ஸலவாத் சொல்லுவார்கள். இந்த அப்துல் சத்தம் போட்டு துள்ளி குதித்து எழுந்து உயரமாக குதித்து ஸலவாத் சொல்லிட்டான். இதை பார்த்தவர்கள் ஒரு உள்ளே போக அனுமதிகள் வந்திருக்கிறார். இப்பொழுது முன்னாளை விட பாக்கியமான மனுஷன் திரும்பி விட்டார். மூணாவது அவர்கள் என்ன செய்தார்களா, வேறு கேட்டாலும் சொல்லக்கூடாது, ஸலவாத் சொன்னாலும் பதில் சொல்லக்கூடாது. ஆமாம், அது சொல்ல ஸலவாத் காதல் கூறக்கூடாது. எல்லாமே என்ன செய்தார்கள் சொல்லிட்டாரு, ஒட்டகத்தினுடைய கீழே புல்லுக்கூடாது, தொட்டிக்குள்ள புல்லு இருக்கும், அந்த புல்லுக்கு உள்ள படுத்துக்கிறோம். அப்போதான் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் நினச்சி வர புல்லுக்கு அந்த ஒட்டகத்துக்கு படுத்து வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து சொன்னாங்க, அவர் வேறு சொல்லாத மாட்டாரு, நீங்கள் பப்ளிகள் என்ன ஸலவாத் சொல்ல பஞ்ச மாட்டாரு, காது இல்லாதவருக்கு ஒவ்வொரு ஒட்டக தொட்டிக்கு கீழே போய் ஸலவாத் சொல்லுங்க, அது உள்ளே இருக்க முடியாது. அதே மாதிரியே மூணாவது அடையாக ஒரு மழை வந்தார்கள். அந்த காலை ஒட்டகத்துடைய கீழே விழுந்து ஸலவாத் சொன்னார்கள். அவரால் உள்ளே இருக்க முடியவில்லை. ஸல்லல்லாஹு ஸலவாத் சொல்வதாக வெளியே குதித்து வெளியே வந்து ஸலவாத் சொன்னார். உள்ளே போவது அனுமதி பேசும். ஏன்னு கேட்டாங்க, சொல்றாங்க ரசூலுல்லாஹ் உள்ள விடக்கூடாது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்லை இல்லை, ரசூலுல்லாஹை நான் பார்க்காமல் இந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் அந்த மதீனாவுடைய வாசலே உட்கார்ந்து அழுகிறாரு, ஸலவாத் செஞ்சாரு, ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, ரொம்ப ஸலவாத் ஓதுறாரு, அழுகிறாரு. நான் சாப்பிடல, ஆனால் புண்ணியா இருக்கிறாரு, பட்டினியால் அப்படியே அவர் பார்த்தாரு. முன்னாடி அந்த போராடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த மனிதன் இவ்வளவு இருக்காரு, வேறு ஏறி உள்ள வளர்க்கலான்னு சொன்னீங்க. என்ன சொன்னாங்க, இவர் மட்டும் உள்ளே வந்திருந்தால் இவருக்காக நான் வெளியே வந்த புசாசி அந்த அளவுக்கு என்பது பாசம் வைத்திருக்கின்றார், என்பது புரிய வைத்திருக்கின்றார். ஆகவே நான் அந்த செய்ய முடியாது, மக்களுக்கெல்லாம் புறப்பயிர் போட்டு விடுவோம். அதனால் இப்போ பாருங்க பக்கத்தில் பாருங்க சொன்னாங்க, வந்து பார்த்தார்கள் அப்துல் நம்புகிறாரே பக்கத்தில் பார்த்துருக்கேன், இதுதான் ஒரு உண்மையான காதல், உண்மையான பிரியம். ஸலவாத்துடைய ஒரு சிறக்கம், ஸலவாத் எந்த அளவுக்கு ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஷேகுனா மதீனாவுடைய மதீனா முனவ்வராவுடைய பாடலிட்டாங்க. நம்முடைய ஷேகுனா ஹுசைன் மதீனாவுடைய தேவதுக்காரங்க, அவங்க கொஞ்ச நாள் வெள்ளையிலே வெளியே போராட்டத்தை குதிச்சு வெள்ளைக்கார தேடிட்டு வேலை வர முடியும் தன்னால் தப்பிச்சு மதீனா போயிட்டாங்க. மதீனாவில் போய் ரவுதாவுக்கு முன்னாடி நடத்துறாங்க ஹதீஸ்மான். அப்பெல்லாம் இந்த மாதிரி அமைப்புலாம் கிடையாது. போயிட்டாங்க ரவுதாவுடைய முன்னால் உட்காந்து வாழ்ந்துக்கிட்டாங்க, ஹதீஸ் வாழ்ந்துருக்காங்க. ஹதீஸ்மான் நடந்துக்கிட்டே பொழுது மாநில சந்தேகம் கேட்டாங்க. என்ன சந்தேகம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் தான் ஹயாத் இருக்கிறாங்களா அப்படின்ட்டாங்க. இப்படி சொன்னாங்க, அது என்ன சந்தேகம் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் எந்த ஸலவாத் ஓதுறாங்களோ, என்னென்ன காரியம் செய்யறாங்களோ எல்லா காரியத்தையும் அவங்க ரசூலுல்லாஹ் எடுத்து தரப்படுது. யார் நல்ல வேலை செஞ்சாலும் சந்தோஷப்படுறாங்க, யார் கெட்ட செய்யலாம் கோபப்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க மாவுள்ளாத கேட்க தேவை இல்லை, ஹயாத்தா இருக்கிறாங்க.
இவருக்கு தாங்க முடியல. அவங்க சொல்ல சொல்ல மாணவர்களுடைய பழக்கமே என்னங்க, எதுக்கு நல்ல திறமையான முறையாக எதுக்கு கேட்டுருப்பாங்க. இதே மாசாவுடைய அமைப்பு. அந்த அடிப்படையில் கேள்வி கேட்டே இருந்தாங்க. தாங்க முடியல, என்ன கேட்குறீங்க, சொல்ல கேட்குறீங்களா, இந்த மாதிரி சொன்னாங்க. ஐயா காட்டினாங்க, மசாலுக்கு மேலே சொல்லுவாங்க. போடணும் இதை பாருங்க. எழுந்து பார்த்தாங்க, எல்லா மாநிலத்தையும் பார்த்துட்டு உடனே எழுச்சினாங்க. இஸ்லாம் அலைக்கு யாரும் சொன்னாங்க. அலைக்கும் இஸ்லாம் கூட அப்படி ஏன் இல்லைன்னாக்க அந்த செலவாத்துடைய மகிமையை கேட்டாங்க. செலவாத்து எந்த அளவுக்கு சொல்லணும் அந்த பழக்கத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் தாய்வாக நிறைய பேர் உள்ளது, நிறைய செலவு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே எல்லாம் பாக்கி பெற்றவர்கள், அல்லாவுடைய அருளை பெற்றவர்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் என்றுமே சொன்னாங்க, என்றைக்குமே உயிர்நிலையில் இருப்பாங்க. வந்து அல்லாவுடைய குடும்பத்தில் சரி சாமத்தோடும் உள்ள ஆரோக்கியத்தோடும் நிறைய ஓதக்கூடிய பாக்கி பெற்றவர்களாக ஆய்வாங்க. அல்லாவுடைய வாழ்க்கையை பறக்க செய்வான், செல்வத்தை கொடுத்துருவான், வீட்டில் பறந்து கொடுத்துருவான். எதான்னாக்க செலவாக ஓதுவாங்க. செலவாக ஓதுனால அந்த அணிலாத மூலமாக ஒரு அவசரங்கள் கிடைச்சிச்சு. செலவாக சொல்லாவுடைய புரிய கிடைச்சி செலவாக ஓதுனால சொல்ல கையாட்டா நிறைய பாவடி பாகிச்சுனாக்க அது சாதாரண சமையல். அந்த அடிப்படையில் செல்லார்கள் செலவத்தக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்ம நிலப்பட செலுத்தப்படும். சமதாரங்களுக்கு எந்த அளவுக்கு செலவாக்குறாமோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் கொஞ்சம் பார்த்துருக்கிறான். சொன்னாங்க சொல்லியிருக்காங்க, செலவாக்குவதனுடைய நன்மைகள் என்ன சொல்லியிருக்காங்க. செலவாக்குவதற்கு சாதாரண ஒரு செலவாக்குவதற்க அவருடைய 10 பாவங்கள் கண்டிக்கப்படுகிறது, அவருடைய 10 தரத்தலங்கள் எழுதப்படுகிறது, அதே நேரத்தில் 10 நல்லது எழுதப்படுகிறது. சர்வசாதாரண இருந்தது. ஆனால் பிரியத்தை எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இவர் யாரை பிரியப்படுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தாக்கிறது. அதனால செலவாக்குவது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் கொடுத்து மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் எல்லா மக்களுக்கும் எல்லா நேரத்திலையும் கிடைக்கும். அதற்காக சரதாரன் மீது ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் சரதாரன் மீது பிரியத்தை வெளிப்படுத்தினாங்க. எந்த கவிதையின் மூலமாக, சில பேர் பொழுதின் மூலமாக, சிலருடைய சத்தத்தை எழுதுவதன் மூலமாக, ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் ரசூலா பற்றி எனக்கு புகழ் மாலை வெறும் செலவாக மட்டும் ஓதனால எழுதுகிற எழுத்துல இருக்குது. இது அல்லாத முறையில் எத்தனையோ உலமாக்கள் எழுத்தின் மூலம் ரசூலா சத்தத்தில் எழுதினார்கள், மாற்றத்தை உண்டாக்கினாங்க. ரசூலாவுடைய புகழ் எழுதினார்கள், படிக்கிறார்கள், கீர்த்தனை படிக்கிறாங்க. என்னுடைய தமிழ் அப்படி மக்கள் மலரே மாணிக்க சொல்லுரு யார் ரசூலா இப்படி அருமையாக அப்படியே ரசித்த படிக்கிறது. இப்படி படிக்க படிக்க அவர்களுக்கு ரசூலாவே உண்டாத மிக்க மாதிரியே சொல்லுது. அவர்கள் வாக்கியத்தை நல்லா கொடுக்குறாங்க. ஆலோசனை ஒரு சுவான் ஓடுறோம் எல்லாரும் தெரியும். அதில் ஒரு பைக்கு மட்டும் உலகத்தில் முடிச்சு அந்த சம்சூன் அந்த பதில் அவ்வளோ பைக்கு ரசூலா பார்த்து நபியை படிக்கிறாரு. நபியே ரசூலை நாயகமே, நீங்கள் ஒரு சூரியன். சூரியன் எப்படி உலகம் பூரா படிச்சு தெரியுதோ அதே போல படிச்சிருக்கக்கூடியவள் என்று சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், இல்லை இல்லை இல்லை, சூரியனாவது சில சபைகளில் வந்து உஷ்டத்தை கலப்புது, அது தாங்கிட முடியாது. அதனால் நீங்கள் சூரியன் இல்லை, அந்த மதுவன் நீங்கள் 16 பக்கத்தில் இரவில் நிறைய போக்குள்ள அப்படிங்கிறார். அது சொல்லிக் சொல்கிறாரு, இதுவும் சரியில்லை. ஏனென்றால் ஒரு நேரம் பகலில் அது இருப்பதில்லை, இவர்கள் மட்டும்தான் உதைக்கிறது, என்னதான் வெளிச்சம் முடிக்கிறது. அந்த வெளிச்சமும் மனிதர்களுக்கு என்ன செய்யல, விரோதத்தை அதிகமாக சொல்வதில்லை. சூரியனுடைய வெப்பத்தினுடைய வேகத்தை விட அதிகமான வேகம் சந்திரனில் இருந்து. ஆனால் ஒரு கவிஞர் படிக்கிறாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு கிழிஞ்ச ஆடை கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் கேட்டாங்க, அவன் சொல்றாரு, நான் காதலிக்கு முன்னால் இருக்கிறேன், அதனால எனக்கு நல்லது என்னுடைய சட்டையிலாக சொல்றேன். எப்படி பாடம் கேட்கிறாரு, சொல்றாரு, சந்திரனுடைய வெளிச்சத்தை பார்த்து என் காதலுடைய முகத்தை பார்த்தேன். என் காதலுடைய முகத்துக்கு முன்னால் முன்னால் சந்திரனுடைய உரிமையை நான் பேசுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சொல்றாரு, 2 துணியை எடுத்து கொடுத்து ஒரு துணியை பகலில் காய போட்டு ஒரு துணியை 20
அதை விட அதிகமாக எங்கள் காதலுடைய வெப்பம் என்று தாக்கிறது. அளவுக்கு யோசித்து போயிடும். அதனால் சொல்றாரு, இதெல்லாம் யோசிச்சாரு, அந்த மதம் இல்லை, அந்த ஊர் இல்லைல்ல, ஒவ்வொரு நீங்கள் ஒளிகளில் ஒளிக்கு மேலே ஒளியுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னால் உண்மையிலேயே சிறந்தார்கள். அந்த மரக்கத்தை அந்த பெருவதெல்லாம் சாதாரணம் அல்ல. அல்லாஹ் அதுக்கு மறக்க செய்வானாக. நம்ம அனைவரும் அதிகமாக சிறவாத்தவர்களுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருவானாக. டீ ஏற்பாடு சொல்றாங்க. அந்த டீ டீ குடிக்க பழனி திக்ர் மஜ்லிஸ் சிஸ்தியா சேனல் சேலம்.